Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. சிங்கநல்லூர், கோயம்புத்தூர். இந்த தீர்ப்பை பற்றி நான் ஒரு தப்பு சொல்லலை. கண்டிப்பாக அந்த ஞானசேகரன் சொல்கிற அந்த அரக்கன் தண்டிக்கப்படணும். அண்டு இது ஊர் உலகத்துக்குமே தெரியும் அவன் ஒரு குற்றவாளின்னு. இவங்க எல்லாரும் பொள்ளாச்சிக்கு ஆட்டம் போட்டாங்க. சரி, பொள்ளாச்சிக்கு இப்போ வந்துடுச்சு தீர்ப்பு. அது எப்போ வந்திருக்குது? 2019 இன்னைக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. பட் ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆயில் அவங்களுக்கு. நம்ம ஸ்டாலினோட விடியல் ஆட்சியில் தான் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. அது போய் இந்த செந்தில் வேல் சொல்லிட்டு ஒருத்தர், அவரெல்லாம் டோட்டல் டிஎம்கே சப்போர்ட்டு. இந்த ட்ரைப்ஸு யார் இந்த டிஎம்கே சப்போர்ட், அவங்க பேசின பேச்செல்லாம் காதில் கேட்க முடியல. அவன் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம்தான், ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம். தூக்கு தண்டனை கொடுத்தா இன்னும் மற்றவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆயுள் தண்டனை இவங்கெல்லாம் உள்ளார உட்காந்துட்டு நல்லா சொகுசாக உட்காந்து ராஜா மாதிரி சுற்றிட்டு இருப்பானுங்க. நைட்டில் இப்படி சசிகலா ஊர் சுத்த போச்சு இல்லை, இந்த பெங்களூர் இதில் பணம் கொடுத்துட்டு, அந்த மாதிரி இவனுங்களும் பணம் கொடுத்துட்டு ஊர் சுற்றுவாங்க. ஏன்னா ஆளுங்க கட்சி அவங்க ஃப்ரெண்டு. வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இடையில டேட் தெரியுமா? டிசம்பர் 2024 ரேப் நடந்ததுமா. அது குணசேகரன் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு இவங்க தான் குற்றவாளின்னு உறுதி பண்ணியிருக்காங்கம்மா. 2 ஜூன் மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு என்ன தண்டனை சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு கற்றுமா? நான் இப்போ இந்த என்னோட கண் ப்ராப்ளத்தால் நான் ஜாஸ்தி எதுவுமே பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. பட் நேற்று ஒரு சில ஊடகங்கள் பேசிட்டு இருந்தால, இந்த திராவிட டிஎம்கே பார்ட்டி ஆதரவு ஊடகங்கள், அவங்க பேச்சு எவ்வளோ ஒரு கொச்சையாக இருந்துச்சுன்னா, என்னமோ டிஎம்கே தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி 4 மாதத்தில் முடிஞ்ச மாதிரி. இந்த செந்தில் வேல் சொல்லிட்டு ஒருத்தர், அவரெல்லாம் டோட்டல் டிஎம்கே சப்போர்ட்டு. இந்த ட்ரைப்ஸு யார் இந்த டிஎம்கே சப்போர்ட், அவங்க பேசின பேச்செல்லாம் காதில் கேட்க முடியல. இப்போ தீர்ப்பு வர்றதை பற்றி நான் பாராட்டுறேன். இது இந்த 4 மாதமே வேஸ்ட் ஆஃப் டைமு. இந்த தீர்ப்பு வந்த காரணம் எதுக்குன்னா, அன்றைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க எங்களோட ஆதரவாளர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போய் அந்த பையன் அங்கே டிஎம்கே கட்சியில் தான் இருக்கிறான். நல்லா அந்த மாசுவோட தின்னுட்டு இருந்தான். சாப்பாடுலாம் இல்லை, எல்லாமே ஒன்றா சுற்றிட்டு இருந்தவங்க தான். இன்றைக்கு இப்போ தான் சொல்கிறது, எப்போ இந்த அரசியல்வாதிகளோட ஜாஸ்தி வச்சுக்கூடாது இந்த மாதிரி தப்பான இதில். ஏன்னா கடைசி உன்னை யூஸ் பண்ணிட்டு கால்வாரிட்டு போயிடுவானுங்க. இப்போது இந்த பேசுகிறவங்கெல்லாம் என்னமோ டிஎம்கே கிடையாது. அன்றைக்கு இருந்த SM சுப்பிரமணியம் சொல்கிற ஜஸ்டிஸும் அவர் கூட இந்த இன்னொரு ஜஸ்டிஸ், அந்த பெஞ்சு தான். ஐ திங்க் அது கூட இட் வாஸ் அ ஹாலிடே பெஞ்ச் நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அவங்க தான் உடனே எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணி, அந்த எஃப்ஐஆரில் வேணும்ட்டு அந்த புள்ள பேரை போட்டு அதுக்கப்புறம் தவறு நடந்துச்சு எல்லாம் கதை விட்டானுங்க. ஏன்னா அவங்கள துன்புறுத்துது. அப்போ அந்த குடும்பங்க கேஸை ஃபைல் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி செய்யுது. இதெல்லாம் தான் இந்த அரசியல்வாதிகள், இந்த போலீஸ் எல்லாமே. இந்த தீர்ப்பை பற்றி நான் ஒரு தப்பு சொல்லலை. கண்டிப்பாக அந்த ஞானசேகரன் சொல்கிற அந்த அரக்கன் தண்டிக்கப்படணும். அண்டு இது ஊர் உலகத்துக்குமே தெரியும் அவன் ஒரு குற்றவாளின்னு. அப்போது இவங்கெல்லாம் என்ன நச்சல் பண்ணுறாங்க. எனக்கு இந்த இபிஎஸ்ஸோ இந்த எடப்பாடி இந்த பழனிசாமியெல்லாம் எனக்கு கண்டிப்பாக பிடிக்காதுன்னா, அவனுமே ஒரு கொலைகாரன் தான். ஆனால் இப்போ அந்த ஆள் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்ருக்குது. ஓகே, ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன கேட்குறாரு, அந்த ஆள் என்ன கேட்குது, யார் அந்த சார் சரி, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா அவன் அந்த பொண்ணு சொன்னது தான். இந்த ஸ்டேட்மெண்ட் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை தான் சொல்லியிருக்குது. ஒரு சார் கூப்பிட்றாரு, நீ வா, நீ அவரோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இப்படி எப்படின்னு இவன் மிரட்டியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு பொய் சொல்லல இல்லையா. அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்துச்சு, இப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிச்சு அது இந்த போலீஸ்காரங்க, ஏன்னா இவனை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த நீதி அரசர்களுக்கு தான் இந்த பாராட்டே போகணும். நாட் ஃபார் திராவிட மாடல், திராவிட கவர்மெண்ட், ஸ்டாலின் எல்லாம் பொய் பித்தலாட்டம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது,
தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் போய் என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐ வேணான்னு சொல்லி. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிபிஐ வந்தா? இப்போ வந்து அந்த அதிமுக அவங்களும் ஒன்றும் யோகி சிகாமணிகள் கிடையாது. ஆனால் அந்த பொள்ளாச்சி கேஸில் கடைசியில் சிபிஐக்கு தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இது அந்த போலீஸ் அந்த ஸ்டேஷன் போலீஸ், அதுக்கப்புறம் சிபிசிஐடிலேருந்து இவருக்குன்னு சிபிஐ வந்துச்சு. அப்போ இவங்க என்ன கதை சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு சிபிஐ கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து ஆளும் கட்சி பிஜேபியோட இவங்களுக்கு அலைன்ஸ் இருந்ததால் சிபிஐ வந்து இவங்களுக்கு சாதகமாக செய்யும் சொல்லிட்டு இப்போ இருக்கும் இந்த ஊடகங்கள், தட் இஸ் திராவிடா மாடல் ஊடகங்கள் ப்ளஸ் இந்த திமுக கிட்ட காசு வாங்குறது அவனை ஒன்றும் மாடல் கிடையாதுன்னு கிடையாது, எல்லாம் இந்த துட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க எல்லாரும் இந்த சேனல் நடத்துகிறவங்க முக்கால்வாசி பேர். ஓகே, அப்போ வந்து அவங்களோட அஃபிலியேஷன் அந்த கட்சிக்கு இப்போ பிஜேபி அஃபிலியேட்டட் கட்சிங்க இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணான், இந்த அண்ணாமலை பெரிய போய் ஒரு சாட்டையை எடுத்துட்டு அடிச்சுட்டு நான் செருப்பை போட மாட்டேன் இது அது, அவனே முதல் யோகி சிகாமணி, அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. அதுக்கப்புறம் அவன் கட்சியிலே அதுக்கு ஒரு மாதத்தில் அந்த ஐ திங்க் ட்ரிச்சின்னு நினைக்கிறவங்க கட்சிக்கார ஒருத்தன் வந்து அம்மா பொண்ணு வந்து மானபகம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அதை பற்றி யாருமே பேச, அப்போ பிஜேபியில் இருந்தவங்கெல்லாம் வாயில் கொட்டை வச்சுருந்தான். அப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் எஸ்பெஷலி அந்த செந்தில்வேல் வந்து அப்படி ஒரு கத்துனாரு, என்னடா பண்ணீங்க இதே வார்த்தைகளை இவங்களுக்கும் யூஸ் பண்ணுங்கடா உங்களுக்கும் யூஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இப்போ வந்து தப்பு யார், நான் வந்து நான் தப்பு தான் அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஜாலரை அடிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அர்த்தம் செய்யும்போது மட்டும் நம்ம இவங்க எல்லாரும் பொள்ளாச்சிக்கு ஆட்டம் போட்டாங்க. சரி, பொள்ளாச்சிக்கு இப்போ வந்துடுச்சு தீர்ப்பு. அது எப்போ வந்திருக்குது, 2019 இன்னைக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. பட் ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆயில் அவங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து இந்த தீர்ப்பு வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னமோ திராவிடம் நம்ம ஸ்டாலினோட விடியல் ஆட்சியில் தான் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து, அது போய் இவங்களும் இதை மூடி மறைக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க போராத காலம் அன்னைக்கு நல்ல ஜஸ்டிஸ் 2 பேர் இருந்தாங்க. எனக்கு அந்த இன்னொரு ஜஸ்டிஸ் பேர் ஞாபகம் இல்லை, பட் SM சுப்பிரமணியம் அதில் இருந்தார். அவர் வந்துட்டு கரெக்டாக இது பண்ணார். ஆனால் அதுக்கு என்ன இவங்க பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்படியே அதை நிறுத்தி வச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன யோகிய சிகாமணிகள், அப்போ நீங்களும் யாரையோ காப்பாற்றுறதுக்கு தானே நீங்களும் அதை பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அந்த புள்ள பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் பேசுதா, நீங்கள்லாம் இவ்வளோ லொல்லு பேசுகிறீங்களா எல்லாரும் இந்த ஊடகங்கள். அப்போ அந்த யார் அந்த சாருன்னு கேட்டால் ஏன் உங்களுக்கு பொத்திக்கிட்டு வருது, வாய மூடிட்டு இருங்கடா, அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு, பாதிக்கப்பட்ட குழந்தை தானே சொல்லியிருக்கு. அப்போ எதுக்கு இவனுங்கெல்லாம், அப்போ இவனுக்கு எவனுக்குமே யோகிதம் இல்லை பேசுறதுக்கு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அதிமுகக்காரன் இவனை பேசுறது, இவன் வந்து அவனை பேசுறது, திமுகக்காரன் பிஜேபிக்காரன் வந்து இவனை பேசுறது, பிஜேபி ஆதரவில் இருக்கவங்களாம் அசிங்கமாக அந்த கிஷோர் கேஸ்வாமிலாம் காரி துப்புறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் காரி துப்பு, இது தப்பு. எந்த கட்சியில் தவறு நடந்தாலும் அது தவறுன்னு சொல்லிட்டு ஒரே நிலையில் இருக்கணும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமும் போவேன்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம். தப்பு செய்தார் யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும். ஏன்னா இந்த தீர்ப்பு 2ஆம் தேதி வந்தால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம்தான், ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம். தூக்கு தண்டனை கொடுத்தா இந்த மற்றவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆயுள் தண்டனை இவனுங்கெல்லாம் உள்ளார உட்காந்துட்டு நல்லா சொகுசாக உட்காந்து ராஜா மாதிரி சுற்றிட்டு இருப்பானுங்க. நைட்டில் இப்படி சசிகலா ஊர் சுற்ற போச்சு இல்லை இந்த பெங்களூர் இதில் பணம் கொடுத்துட்டு, அந்த மாதிரி இவனுங்களும் பணம் கொடுத்துட்டு ஊர் சுற்றுவாங்க. ஏன்னா ஆளுங்க கட்சி அவங்க ஃப்ரெண்டு. அகையால் என்ன நடக்கும்னு தெரியல. அகையால் பெஸ்ட்டு வந்து இவங்களுக்குலாம் தூக்கு கூட சனியை ஒரே முட்டை ஒழிஞ்சு போயிடுவானு இந்த மாதிரி அயோக்கியனுங்க. ஓகே, அகையால் இந்த தீர்ப்பு என்ன வருமோ ஒரு நல்ல ஸ்ட்ரிஞ்சன்ட் நல்ல தண்டனை வரணும் இந்த மாதிரி பரதேசிங்களுக்கு, அரக்கர்களுக்கு. பட் அந்த யார் அந்த சார் சொல்கிறது தப்பே கிடையாது, கேட்டே தீரணும். ஏன் இவங்களுக்குலாம் அவ்வளோ கொந்திட்டு பொத்திட்டு வருது யார்? இதெல்லாம் ஸ்டாலினோட அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஸ்டாலின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். அன்றைக்கி போலீஸ் ஃபெயில்டு. அந்த பிள்ளைக்கு லக்கிலி அன்றைக்கி இருந்த ஜட்ஜஸ் மோட்டோவாக எடுத்தது இந்த இது. அதனால இந்த ஊடகங்கள் வந்துட்டு என்னமோ தப்பட்டையை அடிச்சுக்கிட்டு எங்கள் திராவிட இதில் நாங்கள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறதும் இல்லை. இவங்க வந்து பெருமை பீட்டிக்கு வேணாம், நீங்களும் அயோக்கியர்கள் தான். அவன் வந்து உங்கள் கட்சியை எவனோ ஒரு பெரிய ஆளுக்கு தான் அவன் மாமா வேலை பார்த்துருக்கான், அந்த மாமா வேலையை மூடு வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. முதல் யோகியம் இருந்தால் யார் அந்த சார் சொன்னது நாங்கள் கிடையாது, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் சொல்லியிருக்கிறாங்க.
ஆகையால நீங்கள் இப்போ அந்த பொண்ணோட வாயை மூட வைக்க பார்க்குறீங்க, யாரையோ நீங்கள் பாதுகாக்கிறீங்க. அது வந்து பிரச்சனையே இல்லை. இந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் நம்புறது. நம்பாதவங்க பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஓகே, இப்போது இது வந்து அடுத்தது பேசலாம். எப்படி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜு, இந்த டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு ஒருத்தர் 100 கோடி அவங்க வீட்டில் இருக்குது. அப்போ அங்கே யார் கடவுளாக வந்தார்? நீயும் இல்லை, நானும் இல்லை. அக்னி பகவான் கரெக்டாக எரிச்சதால வெளியே வந்துச்சு இந்த கதையெல்லாம், நான் வண்டவாளம் எல்லாம். அதை நெக்ஸ்ட் பேசலாம். அதனால இந்த தமிழ் ஊடகங்கள் யாரெல்லாமே திராவிடன்னு பெருமை பிச்சுட்டு பெரிய ஸ்டாலினோட ஆளுமை, ஸ்டாலினோட ஆளுமை ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் வந்துட்டு தூங்குஞ்சி தான். ஆனால் இந்த டிஎம்கேக்கு ஒரு நல்ல லீகல் டீம் இருக்குது. அதில் வந்து அவங்க செய்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து இந்த ஆர்டிக்கிள் 142 வச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாலே என்னமோ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வாங்கினாங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜஸ்டிஸ் மகாதேவனும் அப்போ இன்னொருத்தரும் அவங்க 2 பேர் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பில் இந்த மாதிரி ஆளுநரும் இது பிரசிடெண்ட்டும் வந்துட்டு எந்த ஒரு பில்லையும் ஐதர் 30 நாளுக்குள்ள நிராகரிக்கணும், இல்லை 90 நாள் இது பிரசிடெண்ட்க்கு, கவர்னர் 30 நாள், 2வது திருப்பி போனால் அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது மேலே ஒருத்தன் வந்து இந்த பிஜேபிக்காரன் ஒருத்தன் வந்து திருநெல்வேலிக்காரன், அது பிஜேபி கட்சிக்காரன் போய் அவன் வந்து ஆக்சுவலி மதுரையில் தான் அந்த கேஸை போட்டிருக்கணும். மதுரையில் போடாமல் இங்கே வந்து கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 2 லீவ் ஜட்ஜும் யாருன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேக்ட். ஒன்று இந்து முன்னணி, ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இந்து முன்னணியில் இருந்தவர். ஓகே, இந்த அந்த லக்ஷ்மி நாராயண் சொல்கிற ஜஸ்டிஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்டு இந்த பதவியை வாங்கி. ஓகே, யாருமே யோகி சிகாமணிகள் கிடையாது. நீதி அரசர்களே நீதியை என்ன சொல்கிறது மதிக்கலை. தட் இஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க மதிக்கலை. சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது, ஆர்டிக்கிள் 142 படி இப்படி செய்யணும், 30 நாளுக்குள்ளார ஆளுநர் இந்த இதுங்களை பில்ஸை பாஸ் பண்ணணும், பிரசிடெண்ட் வந்து 90 நாளுக்குள்ள. அதை வந்து இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கான் இந்த எவனோ ஒருத்தன் பிஜேபிக்காரன். அப்போ இவங்க எப்படி என்டர்டெயின் பண்ணலாம்? அப்போ வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிறது மாதிரி தானே. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த ஆர்எஸ்எஸ் பேக்டு, ஒருத்தர் வந்து டிஎம்கே பேக்டு, ஒருத்தர் கம்யூனிஸ்ட் பேக்டு, இந்த மாதிரி நீதி அரசர்கள் வந்தாங்கன்னா அப்போ மக்களுக்கு, பாமர மக்களுக்கு என்ன நீதி நியாயம் கிடைக்கும்? இந்த இதே ஜட்ஜுக்கு தான் நம்ம கேஸ்லேயும் உட்கார்ந்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், இவங்க ஏதோ கோல்மால் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க, மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. கரெக்டாக அடுத்த வாரம் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடந்ததால இவங்க வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க. நம்ம போய் எங்கே போய் பேசுவோம்? இதுமாரி நம்ம கேஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது, இப்படி தான் பண்ணணுன்ட்டு. ஆனால் அந்த ஜட்ஜி, அந்த ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயண், அந்த சீனியர் வக்கீல் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கையில் கொடுத்தா வாங்கிக்க இல்லை, நான் படிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ வந்து என்ன நீதி நியாயம்? ஓகே, நம்மளுக்கு கடவுள் ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதிரி நீதி அரசர்கள் வந்துட்டு விலைக்கு போயிட்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்களை கொடுத்தாங்கன்னா, தட் இஸ் ஈவன் ஒரு பதவியில் உட்காந்துருக்கும் போது நான் வந்து லெஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ நான் அந்த மாதிரி சாயும் போது அதுவுமே ஊழலுக்கு உகந்தது தான். ஓகே, பணம் நீ வாங்காமல் இருக்கலாம், வந்து உனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா நியாயம் எந்த. அதுவுமே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த 1 மாதத்துக்கு முன்னால். இப்போ நம்ம கேஸில் வந்து நம்மளுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது முன்னால், ஒரு முன் உதாரணம் ஜட்ஜ்மெண்ட். அப்போ வந்துட்டு அந்த ஜட்ஜி நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா, அப்போ இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து ஜட்ஜாக வராங்களா? இல்லாட்டி எதுக்கு நீங்கள் வரீங்க? மக்களுக்காக நீங்கள் நீதி வழங்க வரீங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறது வந்து பேச மாட்டாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க யாருமே பேச மாட்டாங்க. பேசுவாங்க. என்னென்னா, நீங்கள் தவறு செய்யும் போது, என்னோட கேஸில் வந்து எனக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஓகே, அது கடவுள் நம்மளுக்கு நீதி நியாயம் வழங்குவார். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஜட்ஜஸ் வந்து யாரோ, இப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டுன்னா நான் உனக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது, இல்லாட்டி நீ எனக்கு அந்த நான் உங்களுக்கு ஆகாதாலன்னா இன்னொருத்தவங்களுக்கு சாதகமாக கொடுக்கு, இதெல்லாம் தவறு. ஏன்னா நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க இடம் வந்து நீதி வழங்குற இடம். ஓகே, இது வந்துட்டு ஃபேவர்ஸ் கிடையாது, நான் உனக்கு செய்யணும் அதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், பாருடா இவங்க மாட்டுவானுங்க, ஏதோ பிரச்சனை வரும்னு சொன்னேன். இந்த ஒருத்தர், இந்த கவர்னர் ஒருத்தர் இருந்தார்,
இந்த புரோஹித்னு என்கிட்ட லொல்லு பேசினாரு. இந்த ஊழல் கேஸ் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கரெக்டாக அந்த பொம்பளை கேஸில் மாட்டினாரு. நானும் பார்த்துட்டேன், எவன் நம்மளுக்கு எதாவது டிங் டிங் பண்ணுறானோ அவங்க ஏதோ ஒரு கேஸில் மாட்டுவாங்க. இது கடவுளாக உருவாக்கு. நான் கடவுளை நம்புகிறேன். ஏன்னா என்னோட கிருஷ்ணர் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டார். பேச சொல்கிறார். தவறு எங்கே நடந்தாலும் பேசு கீதா. அப்போ தான் மக்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இப்படி தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற மக்களும் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஊழல் பண்ணுறதால தானே நாங்களும் பேசுகிறோம். நீங்கள் ஊழல் பண்ணாட்டு நாங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா பேசுறதுக்கு. அப்போ வந்து அந்த சேருக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்துட்டு அந்த வேலையை எடுத்துட்டா நியாயமாக நடத்தணும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இப்போவும் அந்த ஹைகோர்ட்டில் இருக்குது. இந்த ராஜா ஒருத்தர் உட்காந்து ஒரு மாடு மனுநீதி சோழன் வந்து பாவம் அந்த மாடு வந்து தன்னோட கண்ணுக்குட்டிக்கு அநீதி நடிச்சது வந்து பெல் அடிக்குது. அப்போ அந்த மனுநீதி சோழன் அப்பேற்பட்ட ராஜா அப்படி இருந்தால் அந்த மாட்டுக்கும் ஒரு காது கேட்டு கேட்குறாரு. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றங்களை நம்ம போய் பேசினான்னா நம்ம வாயே பேச முடியாது. நம்ம லாயர் தப்பு பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பேசுனோன்னா நீ பேசுறீங்களா லாயரா இல்லை நீ லாயர் அனுப்பிச்சி விட்ரு. அந்த மாதிரி திமிராக தான் பேசுகிறாங்க. இப்போ லாயர் பண்ணுற தப்புக்கு பாவம் ஒரு கிளைண்ட் கஷ்டப்பட போகுது. அப்போ என்ன இந்த நீதிமன்றங்கள் யாருக்காகன்னு சொன்னால் பணம் இருக்கும். அந்த ஜட்ஜே ஒருத்தர் சொன்னார், ஒரு கர்ணன் சொல்லிட்டு எக்ஸ் ஜட்ஜு, இந்த மாதிரி புட்டியும் குட்டியும் கொடுத்தாதான் உங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு வாங்க. இது உண்மைதான். இது நான் பேசினப்போ அது தவறாக பெருசாக ஒரு ஜட்ஜ் ஒரு சிலர்லாம் எப்படி அந்த அம்மா பேசலான்னா தவறு நடக்கும்போது எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பேசுறதுக்கு. எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. இப்போ எல்லா ஊடகங்களும் பேசுது இல்லை. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் பற்றி ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயண் அவங்க பண்ணது தப்பு. ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் அங்கே இருக்கும்போது எப்படி இவங்க அதுவும் இல்லாமல் இந்த கேஸ் மதுரை கோர்ட்டுக்கு போகணும். எப்படி இங்கே அப்போ நீங்கள் நினச்சா எந்த தவறும் பண்ணலாமா? அப்போ அந்த செக்ஷன்ஸு அந்த லிஸ்டிங் பண்ணுறவங்களாம் என்ன இப்போ எந்த பணம் இருந்தாலோ இல்லை பதவி இருந்தாலோ எந்த தவறும் பண்ணலாம். நீதி நியாயமாக வாழ்ந்த மக்களுக்கு பாமர மக்களுக்கு இந்த நாட்டில் நீதி வழங்கப்படுதுன்னா இது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, இது நாங்கள் பேசுகிறோன்னா இந்த நிறைய பேர் பதவியில் இருக்கவங்களுக்குலாம் அப்படியே குத்துது, ரோஷம் கிளம்பி வருது. ஆனால் நீங்கள் யோகியமாக இருந்தால் நாங்கள் ஏன் பேசுவோம் உங்களை பற்றி? தேவையில்லை. ஓகே, இதுக்கெல்லாம் வந்துட்டு கடவுள் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் நம்புறது அதுதான். கடவுள் கோர்ட் கரெக்டாக பதில் கொடுத்துட்டார்ல. 10 நாள் கூட இல்லை. நம்மளுக்கு நடந்த அநீதி அதே சிமிலர். ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் நம்ம பாமர மக்கள் அப்போ வந்து நம்மளுக்கு நடந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எந்த நீதியரசர்கிட்ட இதை போய் சொல்ல முடியாது. ஆகையால் நம்ம இப்படி பேசி சொல்கிறோம். அவங்களுக்கும் தெரியட்டும் என்ன அநீதி நடக்குது இந்த கோர்ட்டுங்களன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த நீதியரசர் நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி அவதூறு தவறுகள் நடக்கிறது என்று. ஓகே, இல்லை இப்போ நம்மளே பார்த்தோம்ல, நம்ம கட்டையே தூக்கி ஒழிச்சு வச்சுட்டானுங்க. 2 வருஷமா 2.5 வருஷமா நம்ம கேஸே வரல. இதெல்லாம் 10 நாளில் முடிய வேண்டிய கேஸுங்க. அப்போ 2.5 வருஷம் நம்ம கட்டை தூக்கி போட்டால் எவ்வளோ மக்களுக்கு அங்கே உள்ளார போய் பேச முடியும்? இந்த வக்கீலுங்க கிட்ட சொன்னால் அவங்க அசால்ட்டாக இருப்பானுங்க. எடுத்ததுக்கெல்லாம் காசுச்சு கேட்டால் செக்ஷனில் பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. செக்ஷனுக்காரங்க சம்பளம் வாங்குறாங்களே, கவர்மெண்ட் சம்பளம். அப்போ எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்? நீ பார்த்தியா ஒவ்வொரு வக்கீலும் எவ்வளோ வக்கீல் நம்ம எதனா பேப்பர் கேட்டால் 10,000 25,000 என்னென்னா செக்ஷனில் கொடுக்கணும். செக்ஷனில் பணம் கொடுத்தாதான் இந்த கட்டு வரும். அதே மாதிரி வக்காலத்தை ஒழிச்சு வச்சிடுறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லை இந்த 1.5 வருஷமா என்ன நடக்குது பார்த்துட்டு யார்கிட்ட போய் சொல்றது? எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதிட்டோம், யார் அது? ஆனால் இந்த லெட்டர்ஸ் நம்ம கவலையே பட வேண்டாம். கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கரெக்டாக வைப்பான். இப்போ வந்து இந்த 2 ஜட்ஜு நம்மளுக்கும் வந்தவங்க தான் 10 நாளுக்கு முன்னால். அப்போ வந்து அவங்க நம்மளுக்கும் அந்த ஒரு ஜட்ஜு கொஞ்சம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, படிக்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலே அது படிக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து அதே சிமிலர் கேஸ் தான் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ வந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டார்ல. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் இப்போ பேசுகிறாங்களா, எல்லாம் ஐயோ செலவு எல்லாத்தையும் போய் அப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. ஓகே, அப்போ வந்துட்டு கடவுளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். வைப்பார் ஆஃப் வைக்கிற நேரத்தில் வைப்பார். ஓகே, அதனால இது மக்களுக்கு தெரியறதுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். தவிர்த்து இது அரசியல் பண்ணுறதுக்காக இல்லை. என்னென்ன தவறுகள் நடக்கிறது இந்த கோர்ட்டில்
பாமர மக்கள் எவ்வளோ பேருக்கு காசு இருக்குது இந்த வக்கீலுங்க சொல்கிற ஃபீஸ் கட்டுறதுக்கும் வைக்கிறதுக்கும், இந்த வக்கீல்கள் செய்கிற தவறுக்கு கிளைண்ட் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாவம் பேச முடியாமல் அவங்க குடும்பங்களே அழிஞ்சு போகுது கோர்ட் ஏறி. அதில் இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு நீங்கள் மக்கள் தான் யோசித்து நல்ல மக்களை தேர்ந்தெடுங்கள். யாருன்னா உங்களுக்காக பேசுகிறவங்க, இதை தட்டி கேட்குறவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ வரும் பாதி அரசியல்வாதிகள் அங்கே சம்பாதிக்கிறதுக்கும் கொள்ளடிக்கிறதுக்கு தான் வராங்க. ஆகையால் நீங்களும் யோசித்து சிந்தித்து நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க. ஓகே, வணக்கம், நன்றி. Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.